வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளாரிஃபிக்ஷன். கடல் பயணம். ஒரு மாலை நேரம். சூரியன் மெதுவாக கடலின் அருகே மூழ்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு சிறிய படகு கடலின் மீது மிதந்து கொண்டு சென்றது. அந்த படகில் வேலன் எனும் ஒரு மீனவர் இருந்தான். அவன் தனது மனைவி தேவியுடன் பழகிய சின்ன மனதுடன் தனது கடல் பயணத்தை தொடங்கினான். வேலனுக்கு கடலே வாழ்வு. அவனது முன்னோர்கள் கூட இதே கடலில் மீன் பிடித்து வாழ்ந்தவர்களே. ஆனால் இன்று அவன் மனதுக்குள் ஒரு கனவு இருந்தது. அதிகளவு மீன் பிடித்து திரும்பிச் சென்று அவனது குடும்பத்தின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்பதே. கடல் அழகாக இருந்தாலும் அது உள் அதிர்ச்சிகளையும் இரகசியங்களையும் தன்னுள் வைத்திருக்கிறது. வெள்ளெல்லமும் அலைகளின் சத்தமும் ஒலி கேட்டது. அவன் தனியாக இருந்தாலும் கடலின் நடுவே அலைகளின் கீச்சு அவனுக்கு ஒரு சிறு துணை மாதிரியாக இருந்தது. இரவு அடைவதற்குள் வெள்ளெல்லம் தன் வெளிப்பாட்டை அதிகரித்தது. தூரத்தில் ஒரு புயலின் அறிகுறி தெரிந்தது. வேலன் தன் படகை விரைவாக நகர்த்தி கடலின் ஆழத்திலிருந்து கரை நோக்கி செல்வதற்காக போராடினான். ஆனால் புயல் படகை ஒரு விளையாட்டுப் பொருளாக ஆக்கியது. படகு அலைகளின் மத்தியில் கவிழ்ந்து வேலன் கடலில் விழுந்தான். ஒரே ஒரு உற்சாகமான எண்ணம் அவனது மனதில் உலாவியது. உயிர் தப்ப வேண்டும். கடலின் ஆழத்தில் மூழ்கிக் கொண்டிருந்த போதும் அவன் தன் உந்துதலால் மீண்டும் மேலே வந்து படகின் துணிச்சலுடன் போராடினான். கடந்த ஒரு நாளும் இரவும் போராட்டங்களோடு கழிந்துவிட்டன. கடைசியாக வேலனின் தகுதியும் துணிச்சலும் அவனுக்கு வெற்றியை கொண்டு வந்தது. கலிவின் நேரத்தில் ஒரு பெரிய கப்பல் அவனை கண்டுகொண்டு மீட்டது. இந்த அனுபவம் வேலனின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் கற்றுக்கொண்ட பாடம்: இயற்கையை மதிக்க வேண்டும், அன்றாட வாழ்வின் நன்மைகளை உணர வேண்டும். கடல் பயணம் அவனுக்கு வெறும் ஒரு பயணம் அல்ல, அது ஒரு வாழ்நாள் பாடமாகவும் இருந்தது. இந்த கதை எதற்காக? இயற்கையின் மகத்துவத்தையும் மனிதனின் உந்துதலையும் உணர்த்தும் கதையாக இது உள்ளது. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சவால்களை சந்தித்தாலும் நம்பிக்கையுடன் போராடினால் வாழ்க்கை உங்களுக்கு பதிலளிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாரிஃபிக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.